நேற்று ரஜினி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர், அதாவது எல்லாரும் கிடையாது, எல்லா மன்றத்து உறுப்பினர்களும் கிடையாது, எல்லா மாவட்ட பிரதிநிதியும் கிடையாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, திடீர்னு வள்ளுவர் கோட்டத்தில் கூடினாங்க. அவங்க ஒரு 100-150 பேர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து தொலைக்காட்சிகள்லாம் லைவ் பண்ண உடனே இதை பார்த்து விட்டு உண்மையிலே ரசிகர் மன்றங்கள் தான் இதை செய்கிறதோ என்று தீவிர ரசிகர்கள்லாம் அங்கே குவிய துவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரியாணி பொட்டணம் வழங்கப்பட்டது, வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. அப்போ இதுக்கு பின்னணியில் யாரோ இருந்து தான் ரஜினியை தொடர்ந்து அவரை மனவேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயலில் செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா போலீஸார் பின்னர் வந்தவொடனே இல்லை, ரஜினி அரசியலுக்கு வராமல் நாங்கள் போக மாட்டோம், இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் வந்து போலீஸார் அப்புறம் திருப்பி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள்லாம் நேற்று மாலை வெளியேற்றினாங்க. ஆனால் ரஜினி இந்த சம்பவத்தை தொடர்ந்து மிகவும் மன வருத்தத்துக்குள்ளானார். அவர் தனிப்பட்ட முறையில் யார் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம பதிவு போட்டிருந்தோம். நேற்று இரவே அந்த பதிவை போட்டிருந்தோம். இதனால் ரஜினி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஏற்கனவே அரசியலில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய நெருக்குதல் காரணமாக தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், ஆனால் அரசியலுக்கு வரமாட்டேன்னு நான் சொன்னதுக்கப்புறமே, என் உடல்நிலை கருத்தில் கொண்டு நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் இது போன்று ரசிகர்கள் என்ற போர்வையில் சில ரசிகர் மன்றத்தினர் விவரம் தெரியாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். இது தொடர்ந்தது அப்படின்னா ரசிகர் மன்றத்தை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தார்னு நேற்று தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நாம் தான் முதல்ல அந்த பதிவை போட்டோம். யாரும் அந்த பதிவை போடல. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும் என்னை வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் அந்த முதல் லைனில் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கு நான் அரசியலுக்கு வராது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிலர் ரஜினி மக்கள் மன்ற பதவியில் பொறுப்பிலிருந்து மன்றத்திலிருந்து நீக்கப்பட்ட பலருடன் சேர்ந்து சென்னையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். கட்டுப்பாட்டுடனும் கண்ணியத்துடனும் நடத்தியதற்கு என்னுடைய பாராட்டுகள். இருந்தாலும் தலைமையின் உத்தரவை மீறி நடத்தியது வேதனை அளிக்கிறது. தலைமையின் வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஏன் இப்பொழுது அரசியலுக்கு வரவில்லை என்பதற்கான காரணங்களை ஏற்கனவே விரிவாக விளக்கியிருக்கிறேன். நான் என் முடிவை கூறிவிட்டேன். தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று யாரும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் ரஜினிகாந்த் இன்றைக்கு சற்று முன்னர் வெளியிட்டிருக்க அறிக்கை. எனவே நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ரஜினிகாந்த் மனவேதனையில் இருக்கார், அவர் நண்பர்களோட கலந்து ஆலோசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நம்ம 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு பதிவு போட்டிருந்தோம். ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பித்தால் நிச்சயமாக அவருடைய மன்றங்கள் உடையும். ஏன்னா பதவியில் இருக்கிறவங்க, பதவி கிடைக்காதவர்கள் அதை உடைக்க அதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்க்கட்சிகள், சில கட்சிகளும் உடந்தையாக இருக்கின்றன. ரஜினி மன்றத்தை சுக்குநூறாக உடைப்பதற்கான அனைத்து வேலைகளும் துவங்கிவிட்டன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் அவர் பார்த்திங்க அப்படின்னா ரஜினிகாந்த் கட்சியை துவங்கலை. இருந்தபோதும் துவங்காமே அவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு சார்பான ஒரு கட்சியை சார்ந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ரசிகர்களை இழக்க வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியை ஆரம்பிப்பதை தவிர்த்துட்டார். இந்த நிலையில் தான் இந்த ரசிகர்கள் இப்போ அவருக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, நேற்று நடந்த நிகழ்வை அவர் பார்க்குறாரு. அவர் மிகுந்த மன வேதனையில் இருக்கார். தொடர்ந்து இதுபோல் ஆங்காங்கே ரசிகர்கள் ரஜினிகாந்த் வர வேண்டும் மீண்டும் மீண்டும் நடத்தினால் கடைசியாக ரஜினி ரசிகர் மன்றத்தை ரஜினிகாந்த் கலைத்து விடுவார் என்பதும் உறுதியான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.